Hi students, welcome to நம்ம tuition 10th max example 1.5 chapter 1 lab. Question பாருங்க, the arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? மூணு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Then இங்க ஒரு arrow diagram கொடுத்திருக்காங்க. P என்ன கொடுத்திருக்காங்க 5 6 7 8, Q என்ன கொடுத்திருக்காங்க 3 4 5. இப்போ இதெல்லாமே பேர் பண்ணியிருக்காங்க. 8 தவிர மற்ற இதெல்லாம் பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு பாருங்க. இப்போ இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த 3 எப்படி வந்திருக்கும்னா 5 - 2 பண்ணா 3 வந்திருக்குமா? இங்க 4 இருக்கு, அப்போ 6 - 2 பண்ணா 4 வந்திருக்குமா? 7 - 2 பண்ணா 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? x, y, y = x - 2. இது y-னா இது x, அப்போ x - 2னா 5 - 2 பண்ணா 3. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். x belongs to p. இது வந்து x வந்து p ன்னு சொல்றாங்க, y வந்து q ன்னு சொல்றாங்க. அதான் இங்க எழுதியிருக்கேன் y belongs to q ன்னு. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? அவங்க என்ன பேர் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. 5, 3, 6, 4, 7, 5. இது எல்லாமே செட் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? டொமைன் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைன் என்னது? இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துடுங்க. 5 6 7. புரியுதுங்களா? ரேஞ்ச் என்னது? 3, 4, 5. இதுதான் ரேஞ்ச். டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்றதை எடுத்து எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.